வெல்கம் பேக் டு ஏபிசி இங்கிலீஷ் பேச ஆசையா ஏபிசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு திரும்பமாக வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து 19 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 20th கிளாஸ்க்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து எல்லா கிளாஸஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வரீங்க. ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்ஸில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் தொடர்ந்து இது வரைக்கும் கிளாஸஸை வாட்ச் பண்ணிட்டு இதுலேயே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான். தப்பு இல்லை, தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யுங்க, இடையில அது விட்டுற வேண்டாம். எந்த பார்ட்லையாவது எங்கேயாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணுங்க, அதை சரி பண்ணுவோம். ஸோ ஒரு கிளாஸை ஸ்கிப் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. முன்னாடி இருக்கிறத படிக்காம இடையில மட்டும் இன்சர்ட் ஆகணும், நல்லா இருக்காது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் ஒன்ஸ் ஃபார் எவ்ரி 24 hours உங்களை ரீச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த எந்த பார்ட்டில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக அதை கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக இருக்கிறது உங்களுக்கு புரியலன்னா 2 டைம் 3 டைம் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டைமை நீங்கள் ப்ரெஷியஸான டைமை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ஸ்குள்ள போய்கிட்டு இருக்கோம். அதில் ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். வாட்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கறது, ஆன்சர் பண்ணுறது, வேறுங்கிற கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணி அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த 20th கிளாஸ்ல வென் அப்படிங்கிற கொஸ்டின்குள்ள போக போகிறோம். ஸோ வென் அப்படின்னா எப்போதுன்னு அர்த்தம். எப்போதுன்னு கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து ஒரு காலமாக தான் இருக்கும். அது டைமாக இருக்கலாம், அல்லது டேட்டாக இருக்கலாம், அல்லது டேவாக இருக்கலாம், மந்தாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வென் அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டு எப்படி ஆன்சர் வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதையும் 25 பேட்டர்ன்லேயே தான் போய்கிட்டு இருக்கும். இந்த தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இப்போவும் கூட நீங்கள் அந்த 25 ஃபார்முலாஸ் நம்ம முன்னாடி எப்படி பார்த்துருக்கோமோ அந்த லிஸ்ட் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கலாம். அதோட சப்போர்ட்லேயே நீங்கள் வாங்க. அப்போ ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, ஷால் வி கோ டு தி கிளாஸ் நவ? ரைட். Now we are going to form the question by using when. அது எப்போது அப்படின்னு கேட்கும். ஸோ எப்போன்னு கேட்குற கேள்விகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வாட்டோ வேர் வென் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றிலும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வித்தியாசங்களை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் தைரியமாக அந்த கொஸ்டினுக்குள்ளே போக முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போதும் அல்லது அவங்க உங்களோட ஆரம்பிக்கும் போதும் ஒரு கேள்வியில் தான் ஆரம்பிக்கும். அதனால கேள்வி கேட்பதற்கும் பதில் சொல்வதற்கும் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு ஸ்டெப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த ஸ்டெப்ல நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்திருக்கோம். ரைட். இப்போ வென் அப்படிங்கிற கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல கேட்கறது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when am I a teacher? நான் எப்போது ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படி கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா நீங்க 2 ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க அப்படின்னா காலையில டாக்டரா இருப்பீங்க, சாயங்காலம் டீச்சரா இருப்பீங்க, அல்லது ஏதாவது மாறி செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆம்ல கேட்க முடியும். ஆன்சர் பண்ணும்போது நானே ஆன்சர் பண்றதா இருந்தா ஐ எம் a teacher in the evening. சாயங்காலத்தில் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இஸ்ல கேட்கறதா இருந்தா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when is she a dancer? அவள் எப்போது ஒரு டான்சராக இருக்கிறார். she is a dancer at 6:30 PM. 6:30 மணிக்கு டான்சராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ she singular, அதனால is யூஸ் பண்ணியிருக்கேன், I யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால am போட்டிருக்கேன். ஸோ ஆர்ல வரும்போது plural வரும், அவ்வளவுதான். when are they at home? அவங்க எப்போது வீட்டில் இருக்கிறார்கள் ஆன்சர் பண்ணும்போது they are at home in the morning. காலையில் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே போல தான் you are going to follow for was and were. இருந்தார்கள், இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வரும், அவ்வளவுதான். ஸோ was for singular, were for plural. இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருப்போம். சிலது உங்களே எழுத சொல்லியிருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணா இந்த ரெண்டையுமே நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ வென் கொஸ்டின்ல ஒரு டிஃபரன்ஸ் என்ன பார்க்கணும்னா, டைமை ஆன்சர் பண்றதுனால காலங்களை சொல்றதா இருந்தா காலையில், மாலையில் சொல்றதா இருந்தா இந்த மார்னிங், இந்த ஈவினிங் அப்படி சொல்லுங்க. டைம் சொல்றதா இருந்தா அட் சொல்லணும், at 6 o'clock, at 7 o'clock அப்படி சொல்லணும். அது மாதிரி மார்னிங் சொன்னதுனால நான் இந்த மார்னிங் சொல்லியிருக்கேன். டேவோ அல்லது டேட்டா சொல்றதா இருந்தா ஆன் சொல்லணும். நம்ம அடுத்த சென்டென்ஸ்ல அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Now let me go for the future tense. That is 6th formula. Be family னுடைய future. 6th formula என்னன்னு சொன்னா will be and 7th one shall be அப்படி கண்டினியூ ஆகும். அப்போ will be ல ஃபார்ம் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, when will you be at ஊட்டி? நீ எப்போது ஊட்டியில் இருப்பாய் அப்படி கொஸ்டின் கேட்டோம். will and be
ஆன்சர் பண்ணும்போது ஐ ஆர் வி ரெண்டுமே சொல்லலாம். ஐ வில் பி அட் ஊட்டி டுமாரோ, நாளைக்கு நான் ஊட்டியில் இருப்பேன். ஸோ நீங்க டே சொல்றதா இருந்தா ஆன் சொல்லலாம், டேட் சொல்றதா இருந்தா ஆன் சொல்லலாம். பட் டுடே, டுமாரோ, எஸ்டர்டே சொல்லும்போது எதுவுமே சொல்லக்கூடாது. ஐ வில் பி அட் ஊட்டி டுமாரோ அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஷால் பீல சொல்றதா இருந்தா எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா when shall அருண் be a doctor. அருண் எப்போது டாக்டராக இருப்பார் அப்படின்னா இருக்கலாம். அருண் shall be a doctor by the next year. அடுத்த வருடத்தில் டாக்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நெக்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், லாஸ்ட் இயர் அது மாதிரிலாம் சொல்லும்போது பை தங்கிற வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்லி தனியாக எடுத்து அது எல்லாத்தையுமே படிப்போம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள நுழைச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டாலும் நீங்கள் அதை படிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்லையும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை பயன்படுத்தி பழகிட்டா நம்ம பயிற்சிக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன். அப்போ when will you be at ஊட்டி அப்படின்னா I will be at ஊட்டி tomorrow சொல்லலாம். tomorrow, yesterday, today சொல்லும்போதெல்லாம் முன்னாடி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் by the next year, by the first year, by the last year and past year இந்த மாதிரி சொல்லும்போதெல்லாம் by theங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். So this thing can be done for can be and also maybe. அப்போ 6, 7, 8 and 9 ஃபார்முலாஸ்க்கு சென்டென்ஸ் ஒரே மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணலாம். Now let me go for the 10th formula. அப்போ 10th formula என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது do form. ஸோ do ஃபார்ம்ல சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே முதல்ல ரெண்டு பேட்டர்ன் எப்படி பார்த்துருக்கோமோ அதே போல தான். வாட்ல வேர்ல பார்த்த மாதிரியே தான் வென்லையும் when do they play, அவர்கள் எப்போது விளையாடுகிறார்கள் அவ்வளவுதான். they plural, அதனால do யூஸ் பண்ணிருக்கோம். ஆன்சர் பண்ணும்போது they do plus play will be the same play. they play at 7 PM. ஸோ அவர்கள் 7 மணிக்கு விளையாடுவார்கள் அப்படின்னு சொல்றோம். do plus play play. அப்ப டஸ்ல எப்படி இருக்கும்? டஸ்ல சிங்குலர் வரும் அவ்வளவுதான். when does சாந்தி shout, சாந்தி எப்போது கத்துகிறார்? சாந்தி shouts. does plus shout will become shouts in the evening. And 12th one is did. when did ராகவன் come, ராகவன் எப்போது வந்தான்? did plus come. ஆன்சர் பண்ணும்போது ராகவன் did plus come will become came at 9:30 AM. So whenever you are writing that do does did மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணனும். क्वेश्चनல do does did பிரிஞ்சிருக்கும், ஆன்சர்ல do does did சேர்ந்திருக்கும் அவ்வளவுதான். இங்க does plus shout, இங்க do plus play, இங்க did plus come, that's all. அப்போ do does did ல sentences ஃபார்ம் பண்ணும்போது ஆக்ஷன்ஸ் உள்ள வந்துருது. அதனால இதுல மல்டிபிள்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். எல்லா வெர்பையும் கொண்டு வந்து உள்ள யூஸ் பண்ண முடியும். Let me go for the next one, that is 13th one, future tense. future do ல சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா will do, shall do, can do and may do. That is 13th one. when will ரமேஷ் buy a car, ரமேஷ் எப்போது ஒரு கார் வாங்குவான்? will and buy. ஆன்சர் பண்ணும்போது ரமேஷ் will buy a car tomorrow or day after tomorrow. என்ன சொன்னாலும் சரி. இப்போ will plus do will become will do அவ்வளவுதான். அதே போல நீங்க shall do க்கு ஃபார்ம் பண்ணலாம் and can do and may do. ஸோ இது எல்லாத்துக்குமே இதே சிம்பிள் சிஸ்டம் தான். நம்ம ஏற்கனவே 25, 25, 50 பேட்டர்ன்ஸ்ல பண்ணிட்டதுனால இனி வர இடத்துல நம்மளே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டூங்கிற இடத்துல டூவை மட்டும் யூஸ் பண்ணணும். இதே போல சென்டென்ஸ் இமேஜினேஷன் கொண்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ். அதுலயே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கண்டினியூஸ் டென்ஸ்லயே நம்ம சென்டென்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வென் அப்படிங்கிற பார்ட்ல நம்ம பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க ஆன்சர் பண்ணும்போது யூஸ் பண்ற அந்த ஆன்சருக்கான ப்ரிபோஷன்ஸ் என்னங்கிறத மட்டும் பார்த்தா போதும். So 17th one is continuous tense. When am I working
at office. நான் எப்பொழுது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆன்சர் பண்ணும்போது I am working at office in the morning. அப்படி சொல்லுங்க. ஸோ ஈஸ்ல கேட்கறதா இருந்தா when is Ravi celebrating his birthday? ரவி எப்போது அவனுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப ஆன்சர் பண்ணும்போது ரவி is celebrating his birthday on 17th August. ஒரு ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் எடுத்து அப்போ டேட் சொல்றதுனால நான் ஆன் சொல்லியிருக்கேன். மற்றபடி பி பிளஸ் டூ பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பி பிளஸ் டூ பிளஸ் ஐஎன்ஜிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம். இது 17th ஃபார்ம்ல நீங்க எப்போ பார்த்தாலும் அதே ஃபார்முலாவாக தான் இருக்கும். 18th ஃபார்முலா இஸ் பிளஸ் டூ பிளஸ் ஐஎன்ஜி. அப்போ நீங்க அதே போல 19, 20 and 21 ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இதுல ஆர் வந்திருக்கும், இதுல வாஸ் வந்திருக்கும், இதுல வேர் வந்திருக்கும். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூரல் இருந்தா ஆர், சிங்குலர் இருந்தா வாஸ் அண்ட் ப்ளூரல் இருந்தா வேர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் பாஸ்ட், மீதி எல்லாமே பிரசன்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான தமிழ் அர்த்தம் என்ன வருதுங்கிறத மேட்ச் பண்ணிட்டே வரணும். ஏன்னா நான் அடுத்த சில கிளாஸஸ்ல வந்து தமிழ் சென்டென்சஸ் கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காமிப்பேன். அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியான எக்ஸசைஸா கொடுப்பேன். அப்போ நீங்க அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு வரணும்னா இது ஒவ்வொன்றையும் நான் திரும்ப தமிழ்ல சொல்லிட்டு வரது நீங்க கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா கொண்டுங்கிற வேர்டு தான் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது தெரியும். ஃபைனலாக நம்ம 22nd ஃபார்முலால இருந்து மீதி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்ல சென்டென்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். 22ங்கிறது இட்ஸ் நதிங் பட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் will ஸ்டார்ட் ஆகக்கூடியது. அதுவும் இதே போல இட்ஸ் வெரி சிம்பிள். when will Ramesh be watching TV? ரமேஷ் எப்போது டிவி பார்த்து கொண்டு இருப்பான். ஆன்சர் பண்ணும்போது ரமேஷ் will be watching TV at 10:30 p.m. So time சொல்லும்போது at சொல்லிருக்கோம். but will be plus do plus ing this is common for shall be, அதே மாதிரி can be and may be. ஸோ எல்லா சென்டென்சஸ்க்கும் இதே போல பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணலாம். லாம்னு வரும், முடியும்னு வரும், ஒரு வேலையும் வரும். ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நான் பார்த்துருக்கோம். இப்போ 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், வாட் வேர் வென் வந்திருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரே 25 ஃபார்முலாஸை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதில் எந்த இடத்துலையும் உங்களுக்கு பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பியில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் டூக்கு வந்தோம், பியும் டூவும் ஜாயின் பண்ணி அதை கண்டினியூஸ் ஆக்கணும். அந்த 3 பார்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்குள்ளே வந்திருக்கும். அதனால ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்தாலும் நீங்கள் முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் 12th கிளாஸ் 13, 14, 15 இருக்கிறத அப்படியே திரும்ப வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு 50 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மொத்தமாக இது வரைக்கும் இருக்கிறத திரும்பவும் படிச்சிடலாம். அதனால முடியலன்னு சொல்வதற்கு இதில் வாய்ப்பே இல்லை. இந்த பார்ட் வரைக்கும் இருக்கிறதுல கிளியராக இருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இந்த பார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேவையான விஷயத்தை கமெண்ட்ல கொடுங்க. தேங்க்யூ.